ஓகே, நாம் இப்பொழுது டேபிள் டென்னிஸ் ஸ்டார் மயூரன் அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். மயூரன் ஃபார்மர் சாம்பியன், லாஸ்ட் இயர் ரன்னர் அப். இன்றைக்கு அவரோட சிச்சுவேஷன் எப்படி என்று கேட்டு பார்ப்போம். யா, வணக்கம் ஹரியண்ணா. உண்மையாக எங்களுடைய இந்த சிவானந்தா கல்லூரியுடைய இந்த குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். 6 வருஷமும் ஒவ்வொரு ட்ராஃபி எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஒருக்கா நடக்க இல்லை, டேபிள் இல்லாதபடியாக. மறுபடி உண்மையில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இந்த நாளை கழிக்கிறதுக்கும் இது ஒரு பயங்கர வாய்ப்பை தருது. அதே போல் நிறைய பிளேயர்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான பிளேயர்ஸை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு குவாலிட்டியான டைமை ஃபேமிலிஸோட ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குன்னு. ஓகே, குட் லக் மயூரன். யா, அடுத்த மேட்ச் கூப்பிட்றாங்க. ஓகே, மிக்க நன்றி. தேங்க்யூ. இப்பொழுது எங்களுடன் இணைந்திருப்பவர் எல்லோருக்கும் நல்லா பரிச்சயமான ஒரு நல்ல தெரிந்த ஒருத்தர், பாபா லாக்ஷி. அதிகமாக எல்லோரும் அவரை கேமராவோட பார்த்துருப்பார். இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் இவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். இந்த கேமரா, இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் ஒரு ஹாபியாக செய்து வந்துருக்கிறார். இப்பொழுது எங்கள் பாபா லாக்ஷியை பற்றி தானே கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, வணக்கம். என்னோட பேர் ஜெயக்குமாரன், ஞானசேகரம் ஜெயக்குமாரன். என்னை எல்லாரும் பாபா லாக்ஷி என்று கூப்பிடுவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் பாபா லாக்ஷி தான். ஆனால் இந்த பேரை ஜெயக்குமாரன் தெரியாது. நான் ஒரு இன்ஜினியர். இது இந்த ஃபோட்டோகிராஃபி என்ற ஹாபி. நான் இந்த ஃபோட்டோகிராஃபியால் எல்லா இவெண்ட்ஸுக்கும் போய் படங்கள் எடுத்து அந்தந்த ஆக்களை ஊக்குவிக்கிறது. அதில் ஸ்பெஷலாக எனக்கு தமிழ் ஆக்களோட நிகழ்வுகள்ண்டா மிக்க முக்கியம். அதுலேயும் இப்படி ஒரு தமிழர் விளையாட்டு இதுதான் எங்கள்ட இந்த மக்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறது. இப்போ ஸ்போர்ட்ஸ் தமிழ் ஆக்கள் என்ன இன மத பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதாண்டு. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு அப்படின்ட்டு பிரிவினையெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த விளையாட்டுத்துறைன்றது எல்லாரையும் ஒருங்கிணைக்கும். அதிலும் விசேஷமாக நான் உங்களோட நிகழ்வுக்கு பல வருஷமாக வந்து கொண்டிருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வு மிக திறமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அதிலையும் இப்போ சில இடங்களில் நடக்கிற விளையாட்டுகள் இப்போ கிரிக்கெட்டுன்னு சொன்னால் தனியாக கிரிக்கெட் மட்டும் நடக்கும். இதில் இன்றைக்கு பார்க்குறேன் பேட்மிண்டன் விளையாடினோம், செஸ் விளையாடினோம், டேபிள் டென்னிஸ் விளையாடினோம், கேரம் விளையாடினோம், வெரைட்டிஸ். அது மட்டும் இல்லை, சின்ன ஆக்களோட பிரசன்னங்கள் கணக்கவே இருக்குது. நீங்கள் சின்ன பெரிய ஆக்கள் பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குறீங்கள். அது ஒரு பாராட்டக்கூடிய விடயம். மற்றும் நீங்கள் பல வருஷமாக சிவானந்தா பள்ளிக்கூடம் மிக திறமையாக இதை ஒழுங்கமைத்து வருது. ஒரு சின்ன டீம், ஒரு சிவானந்தா பள்ளிக்கூடம்ன்றது தனி பள்ளிக்கூடம். இதை இவ்வளவு தூரம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதில் கனவருஷமாக நடந்து வரது பாராட்டக்கூடிய ஒரு விடயம் தான்.
மற்றபடி இப்போ நான் வந்து பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளுக்கு போயிருக்கிறேன், பல வருஷமாக போயிருக்கிறேன். இதில் பார்க்க பெரிய சந்தோஷமாக இருக்குது. இவ்வளவு மக்கள் வந்து திரண்டு ஒரு ஒற்றுமையாக ஒரு சண்டை ஒன்றும் இல்லாமல், வெற்றி தோல்வி என்றது ஒரு வீரனுக்குரிய அழகு. ஆனால் அந்த வெற்றி தோல்வியிலே சண்டையில் வேறு பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் இவ்வளவு சாதுரியமாக நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாரும் முடிஞ்சு போய்க்க ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தத்தோடு சிரிச்ச முகத்தோடு போகிறத பார்க்க ஒரு மிக சந்தோஷமாக இருக்குது. எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதில் ஹரியும் நானும் 40 வருஷத்துக்கு மேலான தோழமை. ஆனால் இது நான் அவருக்காண்டி முகத்துக்காண்டி சொல்லையில், இது என்னுடைய கண் பார்வையில் நான் பார்த்த இதுகளை உங்களோட பகிர்றதில் மிச்ச மகிழ்ச்சி. உங்களோட பயணம் நீடுகுழி வாழும், இப்படி பல சிறப்பான இதுகளை செய்யணும் என்று வாழ்த்துகிறேன். ஓகே, மிக்க நன்றி பாபா லக்ஷி. இன்னொரு நாள் சந்திப்போம். மிக்க நன்றி. தேங்க்யூ.